ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீஜா டெக் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ்னால், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவை நம்ம எப்படி கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறதை விட இந்த பார்ட்டிகல்ஸ் கிடச்சின்னா நீங்களே சிம்பிளாக கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணிடலாம். ஏன்னா சிம்பிளாக நம்ம இமேஜும் நம்மளோட லிரிக்ஸோட ஃபஸ்ட் லைனும் ஆட் பண்ணாலே போதும். ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹாட் பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்களும் ஈஸியாக வாட்ச் பண்ணிக்கலாம். நம்ம அலைட் மோஷனில் கைன்மாஸ்டரில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த கைன்மாஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு அசட் ஸ்டோர் ஒர்க் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும், அதையே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷியோவில் தான் கிளிக் பண்ண போகிறோம். இந்த ரேஷியோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த இமேஜை செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச என்ன இமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதும் உங்களோட ஸ்க்ரீனுக்கு இது கரெக்டாக செட் ஆகிருக்கு. நீங்கள் கரெக்டாக இதை விட கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிசருக்கு நெக்ஸ்ட்டில் இந்த பிளேஸில் உங்களுக்கு பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதை ரொம்ப ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஈக்குவல் டு மார்க் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜஸ் மூவ் ஆகாமல் கரெக்டாக அதே பிளேஸில் செட் ஆகிருக்கும். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஒரு 10 செகண்டுக்கு தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு 30 செகண்டுக்கு வர சாங் லெந்தாக இருக்கிறது வேறு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மீடியாவில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு சிசருக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக செட் ஆகிரும். எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சதும் மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன், குரோமோக்கி, ஓகேவா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் இந்த மல்டிப்ளை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகி முடிச்சிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இதில் சாங் இருக்காது, இருந்துச்சு அப்படின்னாலும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஹாட் பார்ட்டிகல்ஸ் கரெக்டாக ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக லேயரில் போய் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பிக்சலாபில் ஒரு டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டை இந்த பிளேஸில் செட் பண்ணியிருக்கேன். இது சிம்பிளாக நீங்களே க்ரியேட் பண்ணிப்பீங்க, ஓகேவா. டெக்ஸ்ட்டெல்லாம் சிம்பிளாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதே கைன்மாஸ்டரில் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். லேயரில் போய் டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன லைன் வேணுமோ அந்த லைனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணணுமா, அலைன் பண்ணணுமா, எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக 4:5க்கு ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் 4:5 டவுன்லோட் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கரெக்டாக ஜூம் பண்ணிக்கலாம். கரெக்டாக செட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். ஓகேவா, இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிடும். இனி எல்லாமே ஆட் பண்ணிட்டோம், ஆனால் ஒன்றே ஆட் பண்ணலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ சாங் தான் ஆட் பண்ணலை. ஆடியோவில் போய் ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கக்கூடியதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட வீடியோ தான் இருக்குது. லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வீடியோவை நான் கரெக்டாக செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான். இதை பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கரெக்டாக இந்த பிளேஸில் உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ டெலிட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங் எக்ஸ்ட்ராக்ட் ஆனது இந்த பிளேஸில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம சிம்பிளாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இதில் மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது. எந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் கரெக்டாக இருக்குது, அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் ஹையில் கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட்டையும் கொடுத்துட்டு இல்லை எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மூணையும் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும்.
இப்போ வந்து கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து முடியவும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிடும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல் கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட சேனல் லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். இதே மாதிரி நிறைய கைன்மாஸ்டர் டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதுலேயே கலராக டிஃப்ரெண்ட்டாக வந்து மேக் பண்ணலாம்.